விஜய் கூட தான் நான் பண்ணியிருக்கேன், சாங்லாம் பண்ணியிருக்கேன். அவங்க அப்பா கூட டிராவல் ஆயிருக்கேன். அவங்க அப்பாவும் நல்ல ஃப்ரெண்டு. டைரக்டர் சார் வந்து எங்க அப்பா எல்லாமே நல்ல ஃப்ரெண்டு தான். ஆனா விஜய் சார் இப்ப சொல்றது நான் வந்து எம்ஜிஆர் போல தலைவர் போல அப்படின்னும் போது தன்னுடைய வீட்டுக்கு வந்த ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு ஒரு 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 சின்ன கிளாஸ்ல தண்ணி கூட கொடுக்காதவங்க மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? என்னுடைய ஆதங்கம் அதுதான். நீங்க வீட்டுல அவரு வந்து புரட்சி தலைவர் நம்ம அண்ணன் வந்து விஜயகாந்த் அவர்களை கூட எடுத்துக்கலாம். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அனுப்புனது கிடையாது. அதே போல புரட்சி தலைவரும் அந்த மாதிரிதான். அவர் நடிக்கிற காலத்துல இருந்து அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்து சாப்பாடு கொடுக்கற அந்த ஒரு பாகுபாடு, அந்த ஒரு பண்பு இருக்கு. ஆனா இதே விஜய் வீட்டுல ஒரு சாதாரண ஒரு ஆளு ஒரு ரசிகர்களை போனாங்கன்னா பார்க்க முடியுமா? முடியாது. புரட்சி தலைவரை பார்க்க முடியும். சோசியல் மீடியால இது பண்ணலாம் முடியாது. விஜய் தான் அடுத்து முதல்வர் சொல்றாங்க. ஆனா வந்து அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கல, இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் 2026ல விஜய் ஆட்சிக்கு முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா? கண்டிப்பா முடியாதுங்க. ஏன் தெரியுங்களா? தன்னுடைய வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடியவர்களை அரவணைச்சு வாழ தெரியல, தான் பிள்ளைகளுக்கு நல்லது பண்ண தெரியல, தான் பெத்த தாய் தகப்பனுக்கு நல்லபடியா பாத்துக்க தெரியல. எங்க தலைவர் புரட்சி தலைவர் எல்லாம் அம்மாவுடைய சிலைய முன்னாடி வச்சு அம்மாவுடைய படத்தை தான் வச்சு அவங்க கும்பிட்டு ஒரு பெத்த தாய்க்கு எப்படி வாழணும், மகனா எப்படி இருக்கணும், இந்த குடிமகனா எப்படி வாழணும்னு ஒவ்வொரு படம் மூலியமா பெத்த தாய் தகப்பனை உயர்த்தி இருக்காங்க. இதே பெத்த தாய் தகப்பனை கிட்ட கூட சேர்க்காம வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாம பெத்த தகப்பன் வர்றாங்க வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு சொல்லி துரத்தி அடிச்சவர் இதே விஜய். எங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் இல்லைன்னா இவரெல்லாம் வந்திருக்க முடியாது. நாங்கெல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியும். அவருக்கு ஆக்டிங்கே தெரியாது. எத்தனை டேக்கு ரசிகன் படத்துல எல்லாம் எத்தனை டேக் தெரியுங்களா? சாங் ஆட தெரியாது. அவரை அப்படி வந்து பிடிச்சி அவரை வந்து வரவழைச்சு இவ்வளோ தூரம் அவர் பாடுபட்டு அவ்வளோ காசு செலவு பண்ணி எல்லாரும் பண்ணி இந்த நிலவுக்கு கொண்டு வந்து அந்த ஒரு நன்றி உணர்ச்சி கூட இல்லாம வெளியில தள்ளி விட்ட ஒரு மனுஷன் தான் விஜய். அப்படிப்பட்ட ஆளு என்னைக்குங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனசை வந்து புரிஞ்சுக்க முடியும்? என்னுடைய ஆதங்கம் அதுதான். ஜஸ்டின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜஸ்டின் அவங்க அக்கா தான் பபிதா மேடம். இந்த படத்துல ஐயாவோட முதல் தரமா நடிக்கிறாங்க. அவங்க அதிமுக பிரச்சாரத்துல இருந்து திண்டுக்கல்ல இருந்து நமக்காக கிளம்பி வந்திருக்காங்க. அவர் நத்த விஸ்வநாதன் எனக்கு திண்டுக்கல் சீனிவாசன் கூட நேற்று மீட்டிங்ல. வெரி குட் வெரி குட். வணக்கங்க, அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகை பபிதா. புரட்சி தலைவர் கூட இணைந்து நடித்த ஜஸ்டின் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஆமா, அவர் கார்ல கூடயே இருப்பார். அவருடைய பொண்ணு நான் பபிதா. நான் வந்து ஒரு 120 படம் பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப ஃபேமஸ் வந்து நாயகன் படத்தில் நான் சிரித்தால் தீபாவளி அந்த சாங்கு நான் தான் ஆடியிருக்கேன் கமல் சார் கூட. அப்புறம் விஜய் சார் கூட ரசிகன், கூலிக்காரன், அப்புறம் பவுனு பவுனு தான், டி ராஜா சார் படம் ஒருத்தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, இப்படி நிறைய படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீதர் சாருடைய டைரக்ஷனில் தென்றலை அணைத்தொடு அந்த படமும் உங்களுக்கு தெரியும். நான் நடித்த படம் எல்லாமே வெற்றி படம். அதனால் எனக்கு வந்து பேர் வந்து என்னென்னா வெற்றி நாயகின்னு எனக்கு பேர் கொடுத்தாங்க டி ராஜா சார். அந்த மாதிரி நான் பண்ணேன். அப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட இந்த அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தில் வந்து நான் ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு பாக்கியம் எங்கள் அப்பாவுடைய அந்த பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து புரட்சி தலைவர் கூட இணைந்து நடித்ததுனால புரட்சி தலைவர் அவர்கள் இருக்கும்போது நான் அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைச்சாங்க. அதோடைய பாரம்பரியத்தில் நாங்கள் வந்ததுனால அம்மா கூட நான் இருந்தேன். அதனால நான் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா அம்மா மீட்டிங் வந்து 25 நாள் வந்து எனக்கு அறிவிச்சிருவாங்க. 50 நாள் பொதுக்கூட்டம் அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொரு திட்டம் அறிவிக்கும் போதெல்லாம் அவங்களுடைய ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் அறிவிப்பாங்க. இந்த மாதிரி இந்த திட்டம் அறிவிச்சிருக்கேன், இதோடைய பேரில் நீங்கள் வந்து பொதுக்கூட்டம் அப்படின்னு எங்களுக்கு அறிவிச்சிருவாங்க. அதனால நாங்கள் வந்து 25 நாள் எங்களுக்கு வந்து மீட்டிங் கண்டிப்பாக வந்து பொதுக்கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரம் எல்லாமே அறிவிச்சிருவாங்க. அதனால நான் வந்து அம்மா கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன்.
2016க்கு பிறகு நமது அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கூட இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கிறேன். இன்ன வரைக்கும் நான் இப்போதான் நேற்று வந்து திண்டுக்கல்ல அண்ணன் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கூட நான் வந்து பொதுக்கூட்டம் நேற்று முடிஞ்சது. நைட்டு கிளம்பி இன்னைக்கு காலையில தான் வந்தேன். அதை பத்தி வேணாமே, அவங்களுக்கும் ஆமாங்க. அதாவது புளியை பார்த்து பூனை சுட்டுச்சுன்ற மாதிரி ஒரு கதை இருக்கு. புரட்சி தலைவியை நாங்க இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, சிங்கம் நடை போட்டு சிகரத்தில் ஏறி புகழின் உச்சியில் அமர்ந்திருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை எதிர்கொள்ள எந்த கட்சியால முடியாது, எந்த தலைவர்களால முடியாது. ஏன்னா புரட்சி தலைவர் அவர்கள் வந்து தான் உயிரோடு இருக்கும்போது தன் சொத்துக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுதி வைத்த ஒரே தலைவன் புரட்சி தலைவர் அவர்கள் மட்டும்தான். புரட்சி தலைவி அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சாங்க. ஆனா விஜய், நான் வந்து புரட்சி தலைவர் போல இருக்கேன், புரட்சி தலைவி அம்மா போல நான் வருவேன்னு சொன்னா, புரட்சி தலைவர் வந்து அவங்க வீட்டுக்கு நான் அவங்க சாப்பாடு எங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போதே புரட்சி தலைவருடைய சாப்பாடு சாப்பிட்டு தான் நான் வளர்ந்துவேன். அதனாலதான் இன்ன வரைக்கும் எந்தவித பதவியும் எந்தவித இதுவும் கேட்காம நான் வந்து அந்த ஒரு நன்றி உணர்ச்சியோட நான் வந்து இன்ன வரைக்கும் நான் பயணிச்சுட்டு இருக்கேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல. புரட்சி தலைவர் வீட்டுக்கு போயாச்சுன்னா நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் வந்த உடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல வந்தவங்களாலும் சரி, பெரிய பணக்காரவங்களாலும் சரி, அந்த பாகுபாடு கிடையாது. வந்த உடனே சாப்பிட்டீங்களா, சாப்பிடலன்னா ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் வந்து கொடுத்து கரம் சிவந்த புரட்சி தலைவர் என்ன பேர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா தனக்காக வாழாம மக்களுக்காக எவ்வளவோ திட்டங்கள், பெண்களுக்காக நிறைய திட்டங்கள்லாம் அறிவிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. இவங்கெல்லாம் ஒரு பெரிய சாதனை. ஆனா விஜய் கூட தான் நான் பண்ணியிருக்கேன், சாங்லாம் பண்ணியிருக்கேன், அவங்க அப்பா கூட டிராவல் ஆயிருக்கேன். அவங்க அப்பாவும் நல்ல ஃப்ரெண்டு. டைரக்டர் சார் வந்து எங்க அப்பா எல்லாமே நல்ல ஃப்ரெண்டு தான். ஆனா விஜய் சார் இப்ப சொல்றது, நான் வந்து எம்ஜிஆர் போல தலைவர் போல அப்படின்னும் போது, தன்னுடைய வீட்டுக்கு வந்த ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு சின்ன கிளாஸ்ல தண்ணி கூட கொடுக்காதவங்க மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? என்னுடைய ஆதங்கம் அதுதான். நீங்க வீட்டுல அவரு வந்து புரட்சி தலைவர் நம்ம அண்ணன் வந்து விஜயகாந்த் அவர்களை கூட எடுத்துக்கலாம், வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அனுப்புனது கிடையாது. அதே போல புரட்சி தலைவரும் அந்த மாதிரிதான். அவர் நடிக்கிற காலத்துல இருந்து அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்து சாப்பாடு கொடுக்கற அந்த ஒரு பாகுபாடு, அந்த ஒரு பண்பு இருக்கு. ஆனா இதே விஜய் வீட்டுல ஒரு சாதாரண ஒரு ஆளு இப்போ ஒரு ரசிகர்களை போனாங்கன்னா பார்க்க முடியுமா? முடியாது. புரட்சி தலைவரை பார்க்க முடியும். நான் ஆக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போய் நான் வந்து ஆசீர்வாதம் வாங்க போகும்போது தலைவர் எங்களை கூப்பிட்டு, எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா உண்மையா நேர்மையா வாழ்ந்ததுனால எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், கூப்பிட்டு உட்கார வச்சு தலைவர் உட்கார்ற அந்த டைனிங் டேபிள்ல நானும் உட்காந்து, எங்க அப்பாவும் உட்காந்து, ஜானகி அம்மா அவங்களும் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், அவங்க பரிமாறி நாங்கெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். அந்த ஒரு ரத்தம், அந்த ஒரு துடிப்பு, அந்த ஒரு நேர்மை, அந்த ஒரு பண்பு, அந்த ஒரு நாங்க எங்களெல்லாம் மதிச்சு அவங்க வந்து கூப்பிட்டு உட்கார்ந்து சாப்பாடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அங்க எல்லாருக்குமே மதிப்புண்டு. ஒரு அதாவது மனிதர்களுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு அவங்கள பண்போட பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம புரட்சி தலைவர். அவரை மாதிரி எல்லாம் வரவே முடியாதுங்க, சத்தியமா சொல்றேன். ஆளுமை இருங்க, ஆளுமை இல்லாம என்னுடைய கருத்து என்னன்னா, புரட்சி தலைவர் ஆரம்பிச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் புரட்சி தலைவர் சொன்னது போல தனக்கு பின்பும் 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். பாருங்க, இந்த வர்ற சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா ஆட்சி அமைக்கும். ஏன்னா நாங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் தெருவா நாங்க சுத்தி நாங்கெல்லாம் உழைச்சிருக்கோம். நாங்க எத்தனை வருஷம் தெரியுமா? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கேன். இதே திமுகல என்ன கூப்பிட்டாங்க, இன்னும் நிறைய கட்சிகள்ல கூப்பிட்டாங்க, வாங்க நம்மள இது பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பதவி தரேன், உங்களுக்கு நல்ல பேமெண்ட் தரேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா இது என்னோட சொந்த வீடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த சொந்த வீட்டை விட்டுட்டு நான் வாடகை வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால இதுல நாங்க இருக்கோம். கண்டிப்பா ஆளுமை இல்லைன்னு,
புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவுடைய இந்த 2 முகங்களையும் நாங்க என்னைக்குமே இந்த மக்கள் மறக்க மாட்டாங்க. அதாவது மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் 2 தலைவர்கள் இருக்கும் வரை, மனதிலே இருக்கும் வரை கண்டிப்பா சோசியல் மீடியால இது பண்ணலாம் முடியாது. விஜய் தான் அடுத்து முதல்வர் சொல்றாங்க. ஆனா அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கல, இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் 2026ல விஜய் ஆட்சிக்கு முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா? கண்டிப்பா முடியாதுங்க. ஏன் தெரியுங்களா? தன்னுடைய வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடியவர்களை அரவணைச்சு வாழ தெரியல, தான் பிள்ளைகளுக்கு நல்லது பண்ண தெரியல, தான் பெத்த தாய் தகப்பனுக்கு நல்லபடியா பாத்துக்க தெரியல. எங்க தலைவர் புரட்சி தலைவர் எல்லாம் அம்மாவுடைய சிலைய முன்னாடி வச்சு அம்மாவுடைய படத்தை தான் வச்சு அவங்க கும்பிட்டு ஒரு பெத்த தாய்க்கு எப்படி வாழணும், மகனா எப்படி இருக்கணும், இந்த குடிமகனா எப்படி வாழணும்னு ஒவ்வொரு படம் மூலியமா பெத்த தாய் தகப்பனை உயர்த்தி இருக்காங்க. இதே பெத்த தாய் தகப்பனை கிட்ட கூட சேர்க்காம வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாம பெத்த தகப்பன் வர்றாங்க வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு சொல்லி துரத்தி அடிச்சவர் இதே விஜய். எங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் இல்லைன்னா இவரெல்லாம் வந்திருக்க முடியாது. நாங்கெல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியும். அவருக்கு ஆக்டிங்கே தெரியாது. எத்தனை டேக்கு ரசிகன் படத்துல எல்லாம் எத்தனை டேக் தெரியுங்களா? சாங் ஆட தெரியாது. அவரை அப்படி பிடிச்சி அவரை வரவழைச்சு இவ்வளோ தூரம் அவர் பாடுபட்டு அவ்வளோ காசு செலவு பண்ணி எல்லாரும் பண்ணி இந்த நிலவுக்கு கொண்டு அந்த ஒரு நன்றி உணர்ச்சி கூட இல்லாம வெளியில தள்ளி விட்ட ஒரு மனுஷன் தான் விஜய். அப்படிப்பட்ட ஆளு என்னைக்குங்க தமிழ்நாட்டு மக்களுடைய மனசை புரிஞ்சுக்க முடியும்? என்னுடைய ஆதங்கம் அதுதான். பெத்த தாய் தகப்பனுடைய ஒரு அன்பு பாசம் தெரியாதவரு, ஒரு பெத்த பொண்ணு பிள்ளைகளுடைய அன்பு பாசம் தெரியாதவரு, கட்னம் பொண்டாட்டியுடைய அன்பு பாசம் தெரியாதவரு எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு? சூப்பர் 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 நண்பர்களே.